ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம 3 ரோல் வச்சு பின்ன ஒரு பெரிய ஒயர் கூடையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த கூடை எப்படி பின்னி முடித்தோம் அதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இந்த கூடை பார்த்திங்கன்னா, நான் இப்போ ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்து தாங்க பின்ன ஆரம்பித்தேன். இந்த கலரில் பின்னி கொடு, எல்லோ கலரில் வேணும்னு சொன்னாங்க. அதனால் நான் 2 ரோல் எல்லோ கலர் வாங்கிட்டேன். ஒரு ரோல் ஒயிட் கலரும் வாங்கி இது பார்த்திங்கன்னா எப்படி கட் பண்ணேன்னா, இது இப்போ நான் அகலம் ஒரு 10 போட்டிருக்கேன். இப்படி நீளம் பார்த்திங்கன்னா ஒரு 28 போட்டிருக்கேன். ஹைட்டு பார்த்திங்கன்னா 26 போட்டிருக்கேங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அளவு வச்சு கரெக்டாக நம்மள கூட நல்லா பெருசாக பார்க்க அழகாகவும் இருக்கும். நல்லா அகலமாக தாராளமாக இருக்கும். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, நம்ம நல்லா சந்தைக்கு போய் காய்கறி ஒரு 10 கிலோ ஒரு 6-7 கிலோ கிட்ட பிடிக்குங்க. அந்த மாதிரி நம்ம காய்கறி வாங்கிக்கலாம். நம்ம இப்போ இந்த வியாபாரம் பண்ணுறாங்க பார்த்திங்களா, பால் வியாபாரம், வெள்ளரி பிஞ்சு வியாபாரம், அந்த மாதிரி பண்ணுறவங்க கூட கொஞ்சம் எடுத்துகிட்டு போவாங்க. கடைக்கெலாம் போகணுன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு போவாங்க. ஆரம்பத்தில் அந்த மாதிரி இப்போ கட்டைப்பையெல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லை. அந்த கட்டைப்பையில் இருக்க குச்சி உடச்சிக்குது, டப்புன்னு வெயிட்டு தாங்க முடியாமல் உடச்சிக்குது. அதனால் இந்த ஒயர் கூடையே தான் நல்லாயிருக்குன்னு சொல்லி எல்லோரும் இந்த ஒயர் கூடையே விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ டிமாண்டாக இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த அளவு வச்சு நீங்கள் கட் பண்ணி இந்த கூடை பின்ன ஆரம்பிச்சிங்கன்னா கூடை நல்லா பெரிய கூடையாக கரெக்டாக வந்துடுங்க. இப்போ பாருங்கள், கலரும் நல்லா இருக்குது. நான் ஒயிட்டு கலந்து போட்டதுனால கொஞ்சம் எல்லோவும் ஒயிட்டும் கலந்ததுனால நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இது பின்னுறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ஒரு நம்ம 3-4 நாளில் பின்னிடலாம் கண்டிப்பாக. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் செய்ய போய் அதுக்கப்புறமா நம்ம பின்ன ஆரம்பித்தா கூட ஒரு 4 நாளில் பின்னி முடிச்சிடலாம். அப்படி தான் நான் எப்போதுமே பின்னுவேன். எனக்கு இந்த பெரிய கூடை பின்னாலும் சின்ன கூடை பின்னாலும் அந்த 3 நாள் 4 நாள் தான் எடுத்துப்பேன். பெரிய கூடை பின்னும்போது கொஞ்சம் சுறுசுறுப்பாக விறுவிறுன்னு பின்னி முடிக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் வேகமாக அந்த 4 நாளில் பின்னிடுவேன். அதே குட்டி கூடைலாம் பின்ன ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அதே அந்த 3 நாள் 4 நாள் ஆகிடும். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கூடை பின்னி இப்போ நம்ம பக்கத்தில் யாராவது கேட்டாலும் கொடுத்துருவோம். இல்லை யாராவது அந்த கடைகளில் சொல்லி வச்சு அவங்க மூலிமா கேட்டால் கூட நம்ம கடையில் கொண்டு போய் அப்பப்போ ஒரு 5 கூடை 10 கூடை கிட்ட கொடுத்துருவோம். இந்த மாதிரி நமக்கு பின்னி கொடுக்க ஆள் ரெடியாகவும் இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த ஆள்லாம் பத்தலை. நம்மள்கிட்ட இப்போ ஒரு 5-6 பேர்கிட்ட தான் பின்னி கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு பின்னி கொடுக்க ஆள் இருந்தால் பரவாயில்ல. யாராவது லோக்கலில் இருந்து பின்னி கொடுக்க ரெடியாக இருந்தால் கூட எனக்கு ஓகே தான். ஏன்னா டக்குன்னு நம்ம பின்னி முடித்தா தான் நம்ம அந்த ஆர்டர் கேட்குற மாதிரி எல்லா கடையிலையும் போட முடியும். நிறையா கடையில் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் 2 கடையில் ஒன்றுமே கொடுக்கவே முடியல. 2 கடையில் கேட்டிருக்காங்க. கேட்டே இப்போ என்கிட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இன்னும் என்னால் ஒரு கூட கொண்டு போய் கொடுக்க முடியல. நம்ம ரெகுலராக எந்த கடையில் கொடுக்குறோமோ அந்த கடைக்கு தான் ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 பேர் இன்னும் பின்னி கொடுக்குற அளவுக்கு நமக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம சீக்கிரமாகவே நம்ம நினச்ச மாதிரி எல்லாேருக்கும் டக்குன்னு டெலிவரி பண்ணிடலாம். நான் சும்மா யூடியூப் பார்த்து இந்த கூடை பின்னுறது எப்படி பின்னுறாங்க, நம்மளும் ஒரு கூடை வீட்டுக்கு பின்னலாமே அப்படின்னு ஒரு ஆசையில் தாங்க பின்ன ஆரம்பித்தேன். ஆனால் பின்னி முடிக்கும் போதே அந்த கூடையை எங்கள் வீட்டு வழியால் போனவங்க ஒருத்தவங்க கூடை சூப்பராக இருக்குது, இந்த கூடை எனக்கு கொடுப்பா, ஆனால் காசு கொஞ்சம் கம்மியாக தான் தருவேன், நான் கொஞ்சம் கஷ்டவழி, என்னால் அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது, எனக்காக கொஞ்சம் குறைச்சி கொடுப்பான்னு கேட்டாங்க. நானும் டெய்லி பார்ப்பேன். அவங்க அந்த கம்பெனிக்கு முந்திரி கொட்டை உடைக்க போவாங்க ரெகுலராக. அவங்க வீட்டுக்காரங்களும் அவங்களும் 2 பேரும் ஒன்றா தான் போவாங்க. கஷ்டவழி தான், இருந்தாலும் எனக்கு சரி நான் கொடுக்குறேன்னு சொல்லி கம்மியான ரேட்டுக்கு தான் அவங்களுக்கு பின்னி கொடுத்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு கூட அதுதாங்க. இன்னைய வரைக்கும் நான் கொடுத்த கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷமாக பார்க்குறேன். அந்த கூடையை தலைமையில் வச்சு தான் எங்கள் வீட்டால் அவர் தூக்கிட்டு போவார். எனக்கு அப்போ ஒரு சந்தோஷம். நம்ம முதல்ல பின்ன ஒரு கூடை எப்பயுமே கோபுரத்தில் இருக்கிற மாதிரி அவர் தலையில் தான் டெய்லியும் வச்சு தூக்கிட்டு போகிறாரு வராரு அப்படின்னு சொல்லி டெய்லியும் வீட்டில் காலைல உட்காந்துட்டு பார்ப்பேன் நான். அதாங்க ஃபஸ்ட்டு கூட. அதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, சரி நம்ம பின்னியும் அப்படி பின்னா யாருன்னா கேட்டால் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பின்ன ஆரம்பித்து அப்படியே ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அது பார்த்திங்கன்னா கடையில் கேட்டு வாங்குகிற அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் மாதிரியே மாறிடுச்சு. நம்ம ஒர்க் பண்ணுறதுனால இதையும் பார்க்க முடியல, அதையும் பார்க்க முடியல, வீட்டு வேலையும் பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பெண்களாக பிறந்தால் எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு கிடையாது. நம்ம நினச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம். என்ன கொஞ்சம் கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டால் தானே வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் சரி இதை விடாமுயற்சியாக இப்போ 2-3 வருஷமாக இதை நான் ஆரம்பித்து நான் இதை பின்னிக்கிட்டு இருக்கிறேங்க. ஏதோ எனக்கு ஓரளவுக்கு லாபம் இதில் வந்துட்டு தான் இருக்குது. என்னை நம்பி ஒரு 4 பேர் 4-5 பேர் பின்னி தராங்கன்னா அவங்களுக்கும் ஒரு வருமானம் வந்துக்கின்னு தான் இருக்குது.
எனக்கு கூட தோணுங்க ஒரு நேரம் என்னடா இது வேலை சே போ நம்ம விட்டுடலாம் நம்மளால முடியாது பின்னுறதை விட்டுறலாம் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் பின்னி பழக்கமானதுனால ஒரு நேரம் கூட நம்மளால அதை இப்போ ஒரு ஒயரே தீர்ந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப் விட்டு அதுக்கப்புறம் ஒயர் வாங்கி வந்து தான் பின்ன ஆரம்பிக்கணும். ஆனால் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கை சும்மா இருக்காது. ஏன்னா பின்னி பழகிடுச்சுல்ல, அதனால் ஒரு மாதிரி இருக்கும். உடனே போய் ஒயர் வாங்கி வந்து பின்னணும் போல் தோணும். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படிங்க சுத்தமாக அந்த பின்னுறதை விட்டுட்டு எப்படி நம்ம இருக்க முடியும்? ஒரு விஷயம் பழகிடுச்சுனாவே அதை நம்ம வந்து விட முடியாது. அது நல்ல விஷயம் தான் செய்கிறோமே தவிர நம்ம ஒன்றும் எந்த கெட்ட விஷயமும் செய்யலையே. சரி இருக்கட்டும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு பின்னுவோம், முடியலையா ஒரு 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துப்போம், அதுக்கப்புறம் பின்ன ஆரம்பிப்போம் அப்படி சொல்லி தாங்க நானும் இப்போ இதை பின்னிக்கிட்டு இருக்கிறேன். ஹெல்ப்புக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நம்பிக்கையான ஒரு ஆளை வந்து நம்ம வச்சுக்கணும். வச்சுருந்தா தான் நம்ம வந்து இந்த இதை வந்து கொஞ்சம் ரன் பண்ண முடியும். நமக்கு அதேமாரி ஒருத்தவங்க இருக்காங்க தான், ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. நம்ம சொல்கிற வேலையெல்லாம் செய்வாங்க. இப்போ ஒயர்லாம் கொண்டு போய் அந்த பின்னுறவங்கள்ட்ட கொடுத்துட்டு வாங்கன்னா கொடுத்துட்டு வருவாங்க. அதேமாரி பின்னி முடிச்சதுக்கப்புறம் அதை கொஞ்சம் போய் வாங்கிட்டு வாங்கன்னா வாங்கிட்டு வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்குது தான். இருந்தாலும் பின்னுறதுக்கு தான் வந்து பின்னி கொடுக்க தான் ஆள் பற்றாக்குறையாக இருக்குது. அதனால் லோக்கலில் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கூட இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒயர் வாங்கி கொடுத்துருவேன். நீங்கள் பின்னி கொடுத்தீங்கன்னா கூட நான் வந்து வாங்கிப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.